அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது இந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக 10 நிமிடத்தில் நீங்கள் நினைத்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய 2 வேதிக் சுவிட்ச் வேர்டும் ஒரு நம்பரும் பார்க்க போகிறோம். இது மூன்றுமே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடியது. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும். அது என்ன அந்த வேதிக் சுவிட்ச் வேர்டு, அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நித்திகா தேவதையோடைய வீடியோ மொத்தத்தில் நான் 3 போட்டிருக்கேன். அதுவும் நேத்தி போட்டது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த நித்திகா தேவதையோடைய பெயரை சொல்லி அழைத்ததின் மூலமாக ஒரு சகோதரி வாழ்க்கையில் மிராக்களை அந்த தேவதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, நாங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். மறுநாள் பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அதனால் முதல் நாளே ஹோட்டல் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையில் 5 ரூபாய் காசு இல்லை. நித்திகா தேவதையை தான் ப்ரேயர் பண்ணேன். ஒரே நாளில் எனக்கு 75,000 ரூபாய் பணம் கிடைக்க வழி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு அற்புதமான தேவதை தான் இந்த நித்திகா. நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த தேவதை மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நேற்று போட்ட வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் அது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல் ஒரு சகோதரி விளையாட்டாக சொல்லி அவங்களுக்குமே பணம் கிடைச்சிருக்குன்னு கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நாளைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேம்மா. அந்த அளவுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான தேவதை தான் இந்த நித்திகா தேவதை. நீங்கள் பணத்திற்காக மட்டும் இந்த தேவதையை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க. அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டை மட்டும் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த ஒரு விஷயத்தை 10 நிமிடத்தில் நடத்தி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டு 2 பார்க்க போகிறோம். ஒரு நம்பர், ஏஞ்சல் நம்பர் பார்க்க போகிறோம். இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கொண்டு இதை சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். பூஜை விரதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். நல்ல வேலை வேண்டும், நீங்கள் நினைத்த ஒரு சம்பளத்தில் வேலை வேண்டும் என்றாலும் சொல்லலாம். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், வெளியில் கொடுத்த பணம் வரணும் அப்படின்னாலும் சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு உங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லலாம். ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் சொல்லலாம். எதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கூட தாராளமாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா காலையிலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளேயும் இது ரொம்பவும் எளிமையான ஒரே ஒரு வார்த்தை தான். இதை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டதை கொடுத்தே தீரும். ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து கூட இதை தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபலா பிரார்த்தனா, சஃபலா பிரார்த்தனா, சஃபலா பிரார்த்தனா, சஃபலா பிரார்த்தனா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் என்ன நினைத்து இந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டை வேத மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வார்த்தை நடத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கிடையாது, கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு. இதை சொல்லும்போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். எல்லோஹிம் டிவைன், எல்லோஹிம் டிவைன், எல்லோஹிம் டிவைன் அப்படின்ற இந்த வார்த்தையை அடிக்கடி எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம். கணக்கே கிடையாது. குறைஞ்சது ஒரு 55 முறையாவது நீங்கள் சொல்ல பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு எல்லோஹிம் டிவைன், எல்லோஹிம் டிவைன், எல்லோஹிம் டிவைன் அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை ப்ளூ கலர் பெண்ணால் நீங்கள் எழுதுங்க. 5617111707, 5617111707 அப்படின்ற இந்த நம்பரை
ப்ளூ கலர் பென் இல்லைன்னா ரெட் கலர் பென்னால் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல நீங்கள் எழுதி இந்த நம்பரையும் எழுதுங்க. இந்த நம்பரை பார்த்தும் இந்த ஒரு 2 சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் சொல்லலாம். இது 3மே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பரை உங்கள் உடம்புல, அதாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் இடது கையில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாதவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர், கோடு போட்டது கோடு போடாதது எதுவாக இருந்தாலும் சரி, ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு மேலே நீங்கள் எழுதிட்டு அதுக்கு கீழே எல்லோஹிம் டிவைன், எல்லோஹிம் டிவைன், எல்லோஹிம் டிவைன் அதையும் எழுதலாம். சஃபலா பிரார்த்தனா அதையுமே நீங்கள் எழுதலாம். அதில் ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது பலன் கொடுத்ததுன்னா அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது பலன் கொடுக்கலைன்னா அடுத்து இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்கள் தாராளமாக எழுதலாம். நம்பரை மட்டும் உங்கள் உடம்புல டெய்லியுமே எழுதி வைங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் 10 நிமிடத்தில் 1 மணி நேரத்தில் நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனைனா அதற்கான டைம் எடுத்துக்கும். அது வரைக்குமே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக சொல்லலாம், எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அடுத்த பிரார்த்தனைக்காக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் எழுதினாலும் என்ன தான் சொன்னாலும் முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சால் தான் அது உங்களுக்கு 100% பலனை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். இப்போ 10th 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இது போல் எதற்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் இதை தாராளமாக சொல்லலாம். முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.